கோட்டை மாநகரத்தின் மிகப்பெரிய ஒரு அறிவு திருவிழாவாக நடந்து கொண்டிருக்கின்ற வேலூர் மாவட்டத்தினுடைய புத்தக திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும் வருகை அன்போடு வரவேற்பதில் பள்ளி கல்வித்துறை மனமாற மகிழ்ச்சி அடைகிறது. புத்தகம் என்பது ஒரு கடல் போன்று பறந்து விரிந்து கிடக்கின்ற அறிவு உலகத்தில் கரை சேர வேண்டும் என்றால் புத்தகத்தை படிக்க வேண்டும். புத்தகத்தை படித்து அந்த அறிவை உணர்ந்து அதை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த அறிவானது பல மடங்கு பல்வேறு மக்களுக்கு போய் சேர்கிறது. அந்த பணியினை மிகச் சிறப்பாக ஆற்றிக் கொண்டிருப்பவர்கள் இங்கே அரங்கத்திலே வீற்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே என்னை செதுக்கிய புத்தகங்கள் என்ற தலைப்பில் நம்மோடு உரையாற்ற வந்திருக்கின்ற அருமைக்குரிய எங்களுடைய தமிழ் ஆசிரியர் தமிழ் திருமால், அவருடைய பெயரிலேயே தமிழ் திருமாலோடு இணைந்து தமிழை நாள்தோறும் பள்ளிகளில் மட்டுமல்ல, கல்லூரிகளில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் தமிழை பரப்பிக் கொண்டிருக்கின்ற தமிழ் திருமால் அவர்களுக்கு பள்ளி கல்வித்துறை சார்பாக மீண்டும் ஒரு முறை வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு எழுத்தாளர், அவரும் பள்ளி கல்வித்துறையை சார்ந்தவர், வேலூர் மாவட்டத்தை சார்ந்தவர், அருமையான பேச்சாளர், அன்பிற்குரிய ஆசிரியர், சமத்துவம் தமிழின் தனித்துவம் என்ற தலைப்பில் நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காகவும் நம்மளுடைய கருத்துக்களை ஆழப்படுத்தி செதுக்குவதற்காகவும் வருகை புரிந்திருக்கின்ற எழுத்தாளர் அழகிய பெரியவன் அவர்களுக்கும் பள்ளி கல்வித்துறை சார்பாக வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பள்ளி கல்வித்துறையை சார்ந்த 2 பேச்சாளர்களையும் பேசுவதற்கான இந்த நிகழ்வில் என்னை தலைமைத்தாக அழைத்தமைக்கு மாவட்ட நூலகத்துறைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தக திருவிழாவில் நாள்தோறும் கவியரங்கம், பேச்சரங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மற்ற பேச்சாளர்கள் எல்லாம் பேசுகின்ற பொழுது தலைமை ஏற்றிருந்தால் கூட இந்த மகிழ்ச்சி கிடைத்திருக்காது. எங்களோடு பணிபுரிகின்ற ஆசிரியர் பெருமக்கள், எழுத்தாளராக இருக்கின்ற இந்த பேச்சரங்கு எனக்கு பெரு மகிழ்வையும் மனநிறைவையும் தந்திருக்கின்றது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நூலகம் என்பது ஒரு மிகப்பெரிய அறிவு சுரங்கம். இதற்கு முன்னால் பேசிய நம்முடைய மாவட்ட கல்வி அலுவலர் சொன்னார், என்னை தலைகுனிந்து பார், உன்னை தலை நிமிர வைக்கிறேன் என்பது புத்தகத்தினுடைய பொன்மொழி. யார் ஒருவர் தலைகுனிந்து புத்தகத்தை படிக்கிறாரோ அவர் இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து நடப்பார். அதேதான் அவையாரும் சொல்லுவார், கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. உன்னிடத்திலே செல்வம் இருக்கிறது, வீரம் இருக்கிறது, அதையெல்லாம் நீ வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். ஆனால் கல்வி இருந்தால் நீ செல்லுகின்ற இடமெல்லாம் உனக்கு சிறப்பு. யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அந்த அருமையான பொன்மொழிக்கு சொந்தக்காரரே அறிவாளிகள் தான். கற்றவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு அனைத்து ஊர்களும் சொந்த ஊர்களைப் போல் அமையும். இப்ப கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்வதன் மூலமாக நாம் என்ன சொல்லுகிறோம்? கல்வி என்பது மிகப்பெரிய ஒரு சுரங்கம். அந்த சுரங்கத்தை வாழ்நாளில் ஒரு மனிதன் பெற வேண்டும். அறிவு சுரங்கத்தை பெற்றுவிட்டால் மீதி அத்தனை சுரங்கங்களும் நம்மிடையே வந்து சேர்ந்துவிடும் என்பது உண்மை. இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகளை எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? முதல்ல படித்து பெரியாள் ஆகணும். இந்த கல்வி என்பது பெற்றுவிட்டால் அவன் வாழ்க்கையில் பெரிய இடத்தை பெறுவான் என்பதுதான் படித்து பெரியாள் ஆகணும்.
அப்போ நம்ம எல்லாரும் படித்து பெரிய ஆள் ஆகணும்னா அப்போ நமக்கு என்ன வேணும்? கல்வி வேணும். இந்த இடத்துல இப்போ நாமெல்லாம் நிற்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இந்த கல்வியால் கிடைத்த வாய்ப்பு மட்டும்தான். இந்த இடத்துல நின்று பேசுகிறோம் அப்படின்னா அதுவும் நமக்கு கிடைத்த வாய்ப்பு இந்த கல்வியால் கிடைத்த வாய்ப்பு தான். இந்த கல்வியை வழங்குகின்ற மிகப்பெரிய அறிவு சுரங்கம் புத்தகங்கள். நாங்கள்லாம் புத்தகத்தோடு தினந்தோறும் பயணிக்கிறோம், பாட புத்தகத்தோடு பயணிக்கிறோம். மற்ற புத்தகத்தோடு பயணிப்பதில் கொஞ்சம் குறைவாக தான் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா பாட புத்தகத்தோடு பயணிப்பதிலே என்னுடைய நீண்ட காலம் செலவிடப்படுகிறது. எங்கள் பள்ளிகள்லேயும் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நூலகம் என்கின்ற ஒரு பிரிவு இருக்குது, ஒரு பாடப்பிரிவு, லைப்ரரி அப்படின்னு சொல்லுவோம். நாம் லைப்ரரி பிரிவுனா என்ன பண்ணுவோம்? மேக்ஸ் டீச்சர் வந்து கடன் வாங்கி பாடம் நடத்துவார், சயின்ஸ் டீச்சர் வந்து கடன் வாங்கி பாடம் நடத்துவார், லைப்ரரிக்கு கூப்பிட்டு போக மாட்டார். ஆனால் இப்போ என்ன சொல்கிறோம்? லைப்ரரி பீரியட்னா கண்டிப்பாக மாணவர்களை நூலகத்திற்கு அழைத்து சென்று அவர் விரும்புகின்ற புத்தகங்களை எடுத்து படித்து புரிந்து அதை வெளிப்படுத்துகின்ற வாய்ப்பை இன்று தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கு. உண்மைதான். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கும் தெரியும், இப்போ எப்படி இருக்கு அப்படின்றது. நட, ஓடு, பற அப்படின்னு 3 விதமான புத்தகங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. நட என்பது நுழை, முதல் நுழையை ஒன்று வச்சிருக்கிறோம். நுழை, நட, ஓடு, பற 4 செயல்பாடுகளில் இன்னைக்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. முதல்ல ஒரு புத்தகத்தை வாசிப்பதற்கான ஊக்கத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக நுழை என்ற புத்தகத்தை கொடுத்துருக்கோம். அப்போ அவன் நுழைந்து விட்ட பிறகு அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் அடுத்து அவனோட ஆர்வத்தை மிகைப்படுத்தி நடக்க வேண்டும். அடுத்து நடந்து விட்ட பிறகு அவன் இன்னும் அந்த புத்தகம் படிக்கின்ற வாசிக்கின்ற ஆர்வத்தை உருவாக்கி ஓட வைக்க வேண்டும். அதன் பிறகு அந்த புத்தகத்தினோடு அவரை பறக்க வைக்க வேண்டும். பார்த்தா அந்த நுழை, நட, ஓடு, பற. இன்னைக்கு கல்வித்துறையிலே நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அந்த நுழை, நட, ஓடு, பற என்கின்ற தலைப்புகளில் 4 விதமான புத்தகங்களை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த புத்தகங்களை எல்லாம் கொடுத்து மாணவர்களை படிக்க வைத்து புத்தகத்தை வாசிக்கின்ற ஆர்வத்தை உருவாக்கி, இந்த புத்தகத்தை எப்பொழுது நாம் வாசிப்பதை நிறுத்தி விடுகிறோமோ அப்போ நமக்கு வேறு சிந்தனைகள் வந்துடும். புத்தகத்தை வாசிக்கின்ற பழக்கத்தை ஒரு மனிதனிடத்தில் விதைத்து விட்டால் அவனுக்கு வேறு சிந்தனைகள் வரவே வராது. புத்தகம் வாசிப்பதை பழக்கமாக கொண்டால் அவனுடைய வாழ்க்கை மிளிரும், கருத்துக்கள் ஒளிரும். உண்மையிலே அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கும். இந்த புத்தகம் என்பது என்ன? நாங்களும் நிறைய புத்தகம் படிக்கிறோம். இந்த புத்தகம் என்பது என்ன? அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏன் அதை நம்ம படிக்கணும்? பையன்கிட்ட புத்தகம் சொன்னாலே சார் எனக்கு தூக்கம் வருது சார் சொல்லுவோம். புத்தகத்தை ஏன் படிக்கணும்? எதற்காக படிக்க வேண்டும்? புத்தகத்தை படித்து முடிச்சிட முடியுமா அப்படின்னா அந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்மளுடைய சொல்லவே இயலாது. புத்தகம் என்பது நமக்கு தெரியாததை தெரிய வைக்கின்ற ஒரு அறிவு சுரங்கம். தெரியாததை தெரிய வைக்கின்ற ஒரு அறிவு சுரங்கத்தில் புகுந்து விட்டால் அந்த உணர்வை நம்ம வெளிப்படுத்த முடியாது. உணர்வை உணரத்தான் முடியும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வை உருவாக்குகின்ற நிகழ்வு தான் இந்த புத்தக கண்காட்சி. இப்படிப்பட்ட ஒரு அருமையான புத்தக கண்காட்சியில் உங்களை போன்று இந்த 2 பெரும் எழுத்தாளர்களுடைய கருத்துக்களை கண்டு கழித்து உணர்ந்து மகிழ நானும் வந்திருக்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு என்னை அழைத்து பேச வைத்தமைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து நிகழ்ச்சி நடைபெற விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.